பொது பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பொறியியல் கல்லூரிக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 2025-26ஆம் ஆண்டு பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் சற்று முன் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுக்கு 3,02,000 மாணவர்கள் இந்த ஆண்டு விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் சற்று முன் வெளியிடப்பட்டிருந்தது. பொது பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, விவரம். சென்னை கிண்டி மாநில தொழில்நுட்ப கல்லூரி இயக்ககத்தின் பொறியியல் படிப்புகளுக்கான இந்த தரவரிசை பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மே 7ஆம் தேதி பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான இந்த விண்ணப்ப பதிவம் என்பது தொடங்கியது. இதில் 2,49,783 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி இருப்பதாகவும், இதில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக 2,26,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு பின்பாக அந்த ரோல் நம்பர் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 10 இலக்க எண்கள் என்பது, தரவரிசை எண்கள் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்பதாகவும், அது தொடர்பான விவரங்களை ஆன்லைன் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்பதாகவும் ஏற்கனவே அறிவிப்பு என்பது உயர்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாணவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் எண் என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2,41,643 மாணவர்களுக்கான தரவரிசை எண் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 2,446 மாணவர்களுக்கும் தரவரிசை எண் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் என்பவர் பெற்றவர்களாக 145 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக முதற்கட்டமாக இந்த கலந்தாய்வு என்பது சிறப்பு பிரிவினர்களுக்கான இந்த கலந்தாய்வு என்பது தொடங்கி நடத்தப்படும். அந்த அடிப்படையில் ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பிரிவினர்களுக்கான இந்த கலந்தாய்வு என்பது நடைபெறும் என்பதாக தற்போது உயர்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுக்கு பிறகாக பொது பிரிவினர்களுக்கான அந்த கலந்தாய்வு என்பது தொடங்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முன்பு எப்போதும் இல்லாத வகையிலாக பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான அந்த ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு மே 7ஆம் தேதி தொடங்கிய இந்த விண்ணப்ப படிவங்களில் சுமார் 3 லட்சத்துக்கும் நெருக்கமான மாணவர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்திருப்பதாகவும், அவர்களுக்கான தரவரிசை எண் என்பது முன்பே வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் தரவரிசை பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முழு கட் ஆஃப், அதாவது 200க்கு 200 என்று சொல்லக்கூடிய அளவிற்காக முழு கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 145 நபர்களாக இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக 2,41,643 மாணவர்களுக்கான தரவரிசை எண் என்பது தற்போது மொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வழக்கமாக தரவரிசை பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக விண்ணப்பம் செய்த மாணவர்களுக்கான அந்த தரவரிசை எண் என்பது வழங்கப்படும். அதற்கு பிறகாக அவர்களது சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது நடத்தப்படும். இதற்கு பிறகாகவே அவர்களது மார்க்கின் அடிப்படையில், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்-ஆஃபின் அடிப்படையில் அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்படும். தற்போது ஒட்டுமொத்தமாக 2,41,643 மாணவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதில் விளையாட்டு பிரிவு, சிறப்பு பிரிவினர்கள், அதே போன்று 200க்கு 200 கட் ஆஃப் பெற்றவர்கள் என தனித்தனியாக அந்த பிரிவு வாரியாக இந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்படும். அந்த அடிப்படையில் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ஒட்டுமொத்தமாக 145 நபர்கள் இருப்பதாகவும், அதே போன்று விளையாட்டு பிரிவின் கீழ் தரவரிசை பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டவர்களாக 2,446 பிரிவினர் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கலந்தாய்வு என்பது முதலில் சிறப்பு பிரிவினருக்கு தொடங்கி அடுத்த பொது பிரிவினருக்கு நடக்கும் என்பதாகவும், இந்த கலந்தாய்வுகள் ஜூலை 7 முதல் 11 வரை சிறப்பு பிரிவினராகும். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பொது பிரிவுக்கான அந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்படும் என்பதாகவும் கூறப்படுகிறது. 7.5 இடஒதுக்கீடின் கீழ் தரவரிசையில்
முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கான அந்த பெயர்களையும் தற்போது உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாரணி என்பவர் முதல் இடத்திலும், குறிப்பாக 200க்கு கட் ஆஃப் மதிப்பெண் 200 பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று 5 மாணவர்கள் இது போன்று கட் ஆஃப் பெற்றிருக்கிறார்கள். அதில் 7.5 இடஒதுக்கீடு பெறக்கூடியவர்களில் 3 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் பெற்றிருக்கிறார்கள். மற்ற 2 மாணவர்கள் 199 கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 7.5 இடஒதுக்கீடு என்பது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலாக தமிழிலேயே பாடப்பிரிவினை பயின்று அவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு என்பது இந்த பொறியியல் பாடப்பிரிவுகளாகவும், முன்னதாக மருத்துவ பாடப்பிரிவில் 7.5 இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக பொறியியல் மாணவர்களுக்கும் இந்த 7.5 இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அவர்களுக்கான அந்த கலந்தாய்வின் அடிப்படையில் அவர்களுக்கு கல்லூரிகளில் சீட் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 7.5 இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 5 இடங்களை பிடித்தவர்களுக்கான அந்த மாணவர்களின் பெயர்களும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.